வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு டாப் 5 மொபைல் மாடல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து வீடியோஸ் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வெறும் ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஒரு ஃபேஸ்புக் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி லைட்டாக எடிட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எடிட் பண்ணுறதுக்குன்னே சில ஃபோன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய வீடியோ போட்டு எடிட் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெவியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபோன் எக்யூப்டான ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ஹேங் ஆகும். அதனால் உங்களால் வந்து சரியாக எடிட் பண்ண முடியாமல் போகலாம். அப்படி இருக்கும்போது எடிட்டிங்க்கு பேசிக் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து ஒரு பேசிக் ப்ராசஸராக இருக்கக்கூடாது. ஸ்னாப்டிராகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 888 அப்படி இல்லைனா ஒரு 887 இல்லைனா ஒரு 678 அந்த அளவுக்கு இருக்கணும். அண்ட் ரேம் அண்ட் மெமரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 4 வீடியோ வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த மெமரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேட்ச் மெமரியில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ ரேம் வந்து கண்டிப்பாக மினிமம் 8 GB இருக்கணுங்க. ஸோ மினிமம் 8 GB ரேம் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் தான் வந்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி பார்த்தீங்கன்னா ஒரு 128 GB இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் ஹேங் ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராசர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB, மெமரி பார்த்தீங்கன்னா 128 GB. இது மாதிரி இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 5 மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோ வேணாலும் எடிட் பண்ணலாம். அண்ட் எடிட் பண்ணி பார்த்தவங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Mi 11T Pro. Mi 11T Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 888 வருதுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB இருக்குது, 12 GB இருக்குது. அது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி 128 GB, 256 GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸ்னாப்டிராகன் 888 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் இருக்கிற ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் ப்ராசஸராக இருந்ததுங்க. ஸோ அது கூட நீங்கள் வந்து 8 GB ரேம் இருந்தாலே போதும். இல்லை இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 12 GB வேரியன்ட் எடுத்துக்கலாம். மெமரி பார்த்தீங்கன்னா 120 GB எடுத்துக்கலாம். ஸோ Mi 11T Pro வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளமே வராது. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வீடியோ வேணாலும் எடிட் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாடலாக இல்லாமல் ஒரு சீரீஸாகவே சொல்லிடலாங்க. ஏன்னா OnePlusல வர்ற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லா மாடலுமே வந்து ஈஸியாக எடிட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற வீடியோ அதிலே வந்து எடிட் பண்ணிடலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ OnePlusல 8Tக்கு அப்புறம் வந்த எல்லா மாடலுமே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு மாடலாக இருக்குங்க. 9 சீரிஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா 10 எடுத்துக்கோங்க, 10R எடுத்துக்கோங்க, எதில் வேணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். அண்ட் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஷாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பவர் டைரக்டராக இருந்தாலும் இன்ஷாட்டாக இருந்தாலும் OnePlusல எந்த சீரிஸ்மே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. 80க்கு அப்புறம் நீங்கள் எந்த மாடலாக இருந்தாலும் தைரியமாக வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இந்த S20 சீரிஸ், S21 சீரிஸ், S22 சீரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் எண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக எல்லா கம்பெனிஸ்லையுமே ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. அது இல்லாமல் எனக்கு வந்து காஸ்ட் அவ்வளோ கிடையாது, எனக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஃபோனாக சொல்லுங்கள் அப்படின்னா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா S21 FE 5G அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரேஞ்சு தான் வரும். இந்த மாடல் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 12 GB வரைக்கும் ரேம் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 GB இருக்குங்க. இல்லை நான் வந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு மாடல் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 தான் வரும். அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 GB வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128 GB, 256 GB அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் இருக்குது. இதோடைய ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 888 கொடுத்துருக்காங்க. இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செல்ஃபி கேமரா, பேக் கேமரா ரெண்டு கேமராலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோன்லேயே வந்து தாராளமாக ஷூட் பண்ணலாம். ஏன்னா 4K கேப்பபிலிட்டி இருக்கிற செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து இருக்கவே இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த OnePlusல இருக்கிற எல்லா சீரிஸுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு 4K வீடியோஸே இருக்காது. நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து செல்ஃபி கேமரா 4K வீடியோஸ் இருக்காது. பட் சாம்சங்கில் அதுவும் இந்த ரேஞ்சில் 2 கேமராவும் வந்து பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ப்ராசஸரும் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எடிட்டிங்கும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G வந்து உங்களுடைய கோ டு சாய்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Pixel 6a சீரிஸ். ஸோ பிக்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6க்கு அப்புறம் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம், தாராளமாக எடிட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
வராது. அதோடைய ப்ராசர் வந்து கூகுளுடைய ஓன் ப்ராசர் டென்சர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் 8GB 12GB அது மாதிரி வேரியன்ட்ஸ் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 120GB இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராசஸர் செம்ம சூப்பரான ப்ராசருங்க. அதுக்கப்புறம் கேமரா கேப்பபிலிட்டிஸ், அதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மெகா பிக்சல் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அதோடைய கிளாரிட்டி, அதோடைய ஏஐ பார்த்தீங்கன்னா அன்மேட்சபிளாக இருக்கும். எடுக்கிற ஃபோட்டோஸ், எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் யூனிக்காக ஒரு நல்ல ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எடிட்டிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது, பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூகுளில் நீங்கள் வந்து 668க்கு அப்புறம் எந்த மாடல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Vivo X80ங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஸ்னாப்டிராகனில் இருக்கும். அப்படி இல்லைனா இப்போ கூகுள் வந்து டென்சர் ப்ராசஸரில் இருந்தது. இந்த Vivo X80 பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபோட்டோகிராஃபிக்காகவும் வீடியோ எடுக்கிறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்குமே உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதோடைய கேமராஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னே போட்டிருப்பாங்க அந்த ஃபோன்லேயே. அந்த அளவுக்கு வந்து கேமராஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்லேயே வந்து MediaTek ப்ராசரோட வர ஒரு பவர்ஃபுல்லான ஃபோன் வந்து Vivo X80 தான். ஸோ இந்த ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு 12GB ரேம் அண்ட் அதுக்கப்புறம் 256GB மெமரி, 512GB மெமரி வரைக்கும் இருக்குங்க. ஸோ மெமரி, ரேம் அண்ட் ப்ராசர் எதுவுமே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வந்து ஃபோனை வாங்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, எடிட் பண்ணுறீங்க, போஸ்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோ இருக்கும். ஸோ Vivo X80 கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் எடிட்டிங்கும் பேர் பண்ண மொபைல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கிற மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுங்க. ஐஃபோனில் 11க்கு அப்புறம் வர எந்த மொபைல் வேணாலும் நீங்கள் வாங்கி இப்போ எடிட் பண்ணலாம். ஐஃபோன் எப்போ ஒரு மொபைல் லான்ச் பண்ணாலும் அந்த மொபைலில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ சாதாரணமாக விலை கம்மியாக இருக்கிற ஐஃபோன் SE எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட அதில் கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஐஃபோனில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியான ஃபைல் இருந்தால் அந்த அப்ளிகேஷனோட கேப்பபிலிட்டினால உங்களுக்கு வந்து ஹேங் ஆகலாம். பட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா iMovie அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 11க்கு அப்புறம் எந்த மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பெரிய வீடியோ எடிட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பட் என்ன அட்வைசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் SE எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வீடியோ போடும்போது ஃபோன் வந்து சூடாகலாம். இப்போ எப்பவுமே வந்து ஒரு ஹெவியான ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அது தாங்க முடியல அப்படின்னா ப்ராசஸர் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ 11, iPhone 12, iPhone 13, iPhone 14, iPhone 14 Pro இப்படி போயிட்டே இருக்கலாம். எந்த ஐஃபோன் மாடல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த எல்லா மொபைலுமே வந்து எடிட்டிங் வைஸ் வந்து ஒரு சூப்பர் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்ணி எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.